ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கல போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பார்க்கல போகலாம். அவன் என்ன சொன்னான் காலையில் அவன் என்ன சொன்னான், ஈவினிங் வந்து நான் உன்னை பிக் பண்ணுவேன், மாலுக்கெல்லாம் போகலான்னு ஜாலியாக உன்னை டின்னர்லாம் சாப்பிட வெளியே கூட்டிகிட்டு போவேன் தானே சொன்னான். முடியவே முடியாது, நான் இந்த காரில் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி கட்டிட்டு போச்சு இப்போ சுகாவுக்கு தான் கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவுக்கு கால் பண்ணால் சுகா வந்து ஜங்கு கூட ஹவுஸில் தான் இருக்காரு. கால் பண்ணிட்டு பிக் பண்ணுறாரு. சுகாட்டே பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான். ஹவுஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே ஏன்டா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா செலவம். ஏன் சுகா இந்த மாதிரி பேசுகிற, நீ சொல்லு, நான் அவன்கிட்ட மொபைலை கொடுக்குறேன், நீ சொல்லு, அவன் ஹவுஸ்க்கு கிளம்பி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜிமீன் என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், நான் ஜங்குக்கு என்ன மாதிரி என் டேட்டை இருப்பானுங்கிறத செக் பண்ண தான் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கேன். அவன் சொன்னதா அவன் செய்யலை, அப்பட்டே என்ன நினைக்கிறானோ அதை தான் பண்ணுவான். சுகா நீ என்ன மாதிரி பேசுகிற, எனக்கு தெரியாதுப்பா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எக்கச்சக்க ஃபைட் வரும், உனக்கும் எனக்கும் தான் ஃபைட் வரும். நம்ம 2 பேர் ஃபைட்டை நம்ம தானே கிளியர் பண்ணிப்போம். அதுக்குள்ளே தேர்ட் பர்சன்டெல்லாம் வரவிட மாட்டோம்ல. அவங்க 2 பேர் ஃபைட்டுக்குள்ளே நான் ஏன் தேர்ட் பர்சன்ட்டாக உள்ளே போகணும். சுகா அவன் உன்னோட பிரதர், அவன் சும்மா சைல்டிஷாக விளாண்டுட்டு இருக்கான், நீ சொல்ல அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியாது. ஜாங்கு கண்டிப்பாக டேக்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு காலை கட் பண்ணால் இவன் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா காண்டாக்கி டைமா பன்னி ஹவுஸில் இருக்கான், வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பன்னிக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லி அப்போ தான் அந்த இடத்த விட்டு நகருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அப்படியே ஒரு பிளேஸில் உட்காந்துக்குவார். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டேன். இப்போ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் அந்த டீலெல்லாம் முடிச்சுட்டு மணியெல்லாம் வாங்கிட்டேன். எப்படியோ ஒர்க் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி ஜங்குக் செம்ம ஹாப்பியாக அவரோட மாஃபியா ஒர்க்கை பார்த்து ஒர்க் பண்ணுற பிளேஸை பார்த்து வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. சுகாவுமே இப்போ ஜங்குக்கோட ஹவுஸில் கிடையாது, காலேஜுக்கு வெளியே சீக்ரெட்டாக ஒரு பிளேஸில் மறைஞ்சு நின்றுட்டே பார்த்துட்ருக்காரு. இந்த டேக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, 1000 தான் ஜங்குக் கூட ஃபைட் பண்ணணும், பனிஷ்மெண்ட் பண்ணணுன்ட்டு நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி இருந்தாலும் இருக்கிறது டே ஆச்சு, டேக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு டேக்கே தெரியாமல் ஜிமினாவுக்கும் தெரியாமல் ஒரு பிளேஸில் மறைஞ்சிருந்தபடியே நைட்டு 9 o'clock வரைக்கும் அதே பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஜங்குக்கு என்ன தான் பண்ணுறானுங்கிறத நான் பார்க்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி வராத மொமெண்ட்டை பாடிகார்டு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கத மார்க் நோட் பண்ணிவிட்டு பாடிகார்ட்ஸ் நிறைய கால் பண்ணியிருக்காங்க பாஸ், என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயை பிக் பண்ண போன பாடிகார்டு தானே கால் நிறைய பண்ணியிருப்பான். அதை நோட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் மட்டும் அட்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதை அட்டன் பண்ணால் பாஸ் இவ்வளோ நேரம் கழிச்சா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட கேட்கவும் என்ன ப்ராப்ளம், எதுக்காக நீ இவ்வளோ கால் பண்ணியிருக்க, நாங்கள் தான் மாஃபியா ஒர்க்குக்கு போயிருக்கோன்னு தெரியும்ல, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம், பாஸ் ஹவுஸுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு காலேஜ் கேட்லேயே உட்காந்துருக்காரு, நகரவே மாட்டேங்கிறாரு, நாங்கள் என்னெல்லாமோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஜங்குக்கு என்னை ஏமாற்றிட்டான், பன்னி என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன இன்னும் நீ அந்த பிளேஸ்லேருந்து டேயை ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு போலியா அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சொல்கிறது கேட்டு ஜங்குக் ஷாக் ஆகி அந்த மொபைல் அப்படியே நம்ம ஜங்குக் வாங்கிட்டு என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காருல அந்த மூமெண்ட்டை பாடிகார்டு சொல்கிறாரு. இதை சொல்கிறத கேட்டு மற்ற மாஃபியாஸ் பாடிகார்ட்ஸ் அந்த பாடிகார்ட்ஸ் எல்லாரையுமே நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போங்கடா, மார்க் நீ மட்டும் காலேஜுக்கு காரை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க் இப்போ நேராக காலேஜுக்கு காரை கொண்டு வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போது 9 o'clock ஆகி 10 o'clock ஆக போய்ட்டு அந்த டயத்துக்கு தான் கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட கார் கரெக்டாக அந்த காலேஜுக்கிட்ட வந்து நிற்கவும் நைட்டு முழுக்க இந்த காலேஜ்லேயே உட்கார வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த காரை விட்டு இறங்கி வேகமாக நம்ம ஜங்குக் கிட்ட வராரு. உனக்கு ஏன் இந்த மாதிரி சைல்டிஷாகவே அடம் பிடிச்சிட்ருக்க, ஹவுஸ்க்கு போன்னு தானே சொன்னேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே வருவார். அந்த மாதிரி திட்டிட்டு வந்தா உன்கிட்ட பேசலை, நீ என்கிட்ட பேசாத, என் ஹயாங்க்கு கால் பண்ணி ஜிமினா நான் ஹயாங்கோட ஹவுஸுக்கு போகணும், ஹயாங்க கால் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஹயாங்க கூப்பிடு, நான் ஹயாங் கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு வர உனக்கு நிறைய திமிரு, நிறைய அடம் பிடிக்கிற
பிஹேவியர் வந்துருச்சு. இப்படிலாம் அடம் பிடிச்சுன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். முதல்ல எழுந்துக்கோ. உன் ஹயாங்க ஏன் ஹவுஸில் தானே இருக்கான். ஹவுஸுக்கு நான் வரல, நான் ஏன் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி நம்மகிட்டே ஃபைட் பண்ணுறாரு. பா இப்போ என்னடா பார்க்க நல்லா இருக்குது, என் ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் டேயோட ஃபேஸை கப்பனை வந்தால் நம்மகிட்டே தட்டி விட்டாரு. நீ சீட் பண்ணிட்ட. என் ஹயாங் சொன்னார், நீ ஒரு சீட்டர், சீட் பண்ணுறவன் சொன்னார். நான் நம்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே டேமா ஏமா இப்படிலாம் பேசுகிற, நான் ஏமா உன்னை சீட் பண்ண போகிறேன், ஹயாங் சும்மா கோர்ட்டில் அன்றைக்கி சொன்னான்டா, அதை அப்படியே வாடா மைண்டில் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப்பனா நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. நீ என்கிட்ட என்ன சொன்ன ஈவினிங் வந்து பொண்ணை நான் பிக் பண்ணுறேன், மாலுக்கு கூப்பிட்டு போகிறேன், டின்னர் சாப்பிட வெளியே போடலாம், நீ ப்ராப்ளம் பண்ணாமல் காலேஜுக்கு போன்னு சொன்னேன். நீ சொன்னதை கேட்டு நான் காலேஜுக்கு வந்தோம்ல, அப்போ நீயே என்னை சீட் பண்ண. என் ஹயாங்ஸ் இது வரைக்கும் யாருமே அவங்க சொன்னதை பிரேக் பண்ணதே கிடையாது, என்னை சீட் பண்ணதே கிடையாது, நீ சீட் பண்ணிட்ட, நீ ஒரு சீட்டர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுறத பார்க்க சொல்ல சுகாவுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலுமே இப்போ என்ன வேகமாக போயிட்டு ஹக்கா பண்ண முடியும், அவர் தான் சீக்கிரட்டாக மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. அதனால க்ரை பண்ணுறத பார்க்க முடியாமல் சுகாவோட ஐஸ்லேருந்தே டீரி வந்தேன். நம்ம க்ரை பண்ணுறது ஜங்குக்காலையும் பார்க்க முடியல. டேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி டீரியை பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. ப்ளீஸ் டேமா, ப்ளீஸ் இந்த மாதிரி என் முன்னாடி க்ரை பண்ணாத டேமா, அதை என்னால் பார்க்க முடியாது டேமா, ப்ளீஸ் க்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ ரொம்ப பேட் பன்னியாக இருக்கிற, நீ என்னையே சீட் பண்ணி ஏமாட்டிட்ட அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா அப்படியே ரொம்ப ஜங்குக்கு தூக்கிடுவார். இப்படி தூக்குனா கீழே இறக்கி விடு, என்ன கிட்னாப் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. கிட்னாப் பண்ணிட்டு போகிறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு ஷாக் ஆகி என்ன கிட்னாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு செம ஷாக்கில் நம்மகிட்டே நோட் பண்ணால் ஜங்குக்குமே செம ஷாக்கு. கிட்னாப் பண்ணிட்டு போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் கிட்னாப்பர் இவன் என்ன கிட்னாப் பண்ணுறான், ஜிமினா சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வேற கட்டுறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு சுகாவுக்கு ஒரே சிரிப்பு. என்னட்டே இந்த மாதிரி தான் ஹவுஸில் நம்ம சுகா கிட்டையும் ஜேகப்டையுமே ப்ளே பண்ணுவார். அந்த சைல்டோட கேரக்டர் அழகாக நம்ம ஜங்குக்கிட்ட பண்ணுறாரு. டே ப்ளீஸ்டா அப்படிலாம் பேசாதடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னான். என்னோட பர்மிஷன் எல்லாமே என்னை தூக்கிட்டு போகிறேன், அப்போ கிட்னாப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனான். அந்த ரோட்டை போகிற 2 பர்சன்ஸ் நோட் பண்ணிவிட்டு, யார்டா நீ, அந்த பையனை ஏன்டா அப்படி தூக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேய் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போங்கடா, நான் அவனோட ஹஸ்பண்ட்ரா, தேவையில்லாமல் ஏதாவது அவன் சொன்னான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, இவன் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போகிறான்ங்கிற மாதிரி 100% தவிர ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டோம். டேயை கீழே இறக்கி விட்டுட்டு டேயோட மவுத்தை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. ஏன் டைமாக அப்படி ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்னை ஏமாட்டிட்டில்ல, என்னை சீட் பண்ணிட்டில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு அடி விழுது. இந்த மாதிரி அடி விழுந்தா நம்ம மார்க்கை தான், ஏண்டா இவ்வளோ அடி அடிக்கிறான், இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறானே, நான் கேட்டேன்லடா, வாங்கலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காரில் பத்திரமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவன் அடித்த அடியெல்லாம் திருப்பி உனக்கு கொடுப்போம்ல, அப்போ தெரியும் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கை பார்த்துட்டுட்டோம். வேகமாக ஓடி போய் ஒரு பஸ்கெட் மாதிரி எடுத்து வர்றாரு, ஒரு கூடை மாதிரி எடுத்து வர்றாரு. அது ஒவ்வொரு சாக்லேட்டாக தான் இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய சாக்லேட்டாக இருக்குது. அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம மார்க்கு ஜங்கு கூட ஆன்சர் கொடுக்கவும், டைமா உனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இருக்க சாக்லேட்டை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வரதாண்டா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சாக்லேட்டை உன்ட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஷாப்பாக ஏறி இறங்கினேன், எந்த ஷாப்லேயுமே உன் சாக்லேட் கிடைக்கல, அதான் ஒவ்வொரு ஷாப்பாக தேடி இப்போன்னா கிடச்சிச்சு, அதை வாங்கிட்டும் உன்னை கூப்பிடலான்னு காலேஜுக்கு வந்தால் என்ன பட்டு கிட்னாப்பருங்கிறியே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகம் கடுக்கு மேலே ஒரு ஆக்டிங்கை போட, இதை பார்த்து நம்ம சுகம் ஷாக்காகி மவுத்தையே ஓப்பன் பண்ணுறாரு. அட பாவி, என்ன மாதிரிடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகர் ஷாக்கானா ஜிமினாவுமே அதே ஷாக்கு தான். ஜங்குக்கு பேசுனதெல்லாம் கேட்டு ஷாக்கானா, ஏன் பாஸ் தானே, பாஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கும் அவரை எப்படி குழப்பணுங்கிறதும் ஏன் பாஸுக்கு நல்லாவே தெரியுமே, எதுக்கிட்ட நம்மகிட்ட ஒரு பஸ்கெட் மாவரை சாக்லேட் கேட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க்கு நம்ம ஜங்கு கூட ஆன்சர் கொடுக்கவும், சாக்லேட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்படி ஜங்குக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த நம்மகிட்ட சாக்லேட்டை வாங்குறாரு.
இது எனக்காக தான் நீ வாங்க போனியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும், ஆமாம் பேபி உனக்காக தான் வாங்க போனேன். ஆனால் பார்த்தியா நான் உனக்காக எவ்வளோ சாக்லேட் தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நீ என்னென்னா என்னை சீட்டர்னு சொல்லி அடிக்கிற, கிட்னாப் பண்ண வந்துட்டாங்கிற. போ, நீ ரொம்ப மோசம். இந்த பிரின்ஸுக்கு இந்த பன்னி மேலே லவ்வே இல்லை பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காக வர கோவப்படுறாரு. இந்த மாதிரி கோவப்பட்டான். அந்த சாக்லேட் பாஸ்கெட்டை மார்க்கோட ஆன்சரில் கொடுத்துட்டு கோவத்தில் அங்கிட்ட மாதிரி ஃபேக்கர் திரும்பி நிற்கிற ஜங்குக்கு நம்ம பேக்கப் பண்ணப்படி, சாரி பன்னி நீ என்னை பிக் பண்ண வரலன்னு கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணேன். சாரி நீ என்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல நான் உனக்காக சாக்லேட் தான் வாங்க போகிறேன்ட்டு. அது எப்படி என் பேபிக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். சர்ப்ரைஸை எப்படி உன்கிட்ட சொன்னால் அது சர்ப்ரைஸ் ஆகும்? அட ஆமாம், சர்ப்ரைஸை முன்னாடியே சொன்னால் அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வேற ஜங்குக்கை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம் டேயோட ஃபேஸ் அப்படி நம்ம ஜங்கு கப்பனப்படி இப்போ கோவம் போயிருச்சா, நம்ம ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போகலாம் ஹேய் மார்க் சாக்லேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் பாஸ் பாவம்ல உன்னோட ஹயாங் ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்லேட்டை வரை எடுத்து நம்ம மார்க்கை காட்டினா, பண்ணி என் சாக்லேட்டை மாட்டுட்டு என் ஆட்டையை போட்டுறான். எத்தனை சாக்லேட் ஹயாங் தின்னு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து மார்க்கோட மவுட்டை ஓப்பன்லாம் பண்ணி பார்க்குறாரு. நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு நீ ஏன்டா அவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி நம்மகிட்டே மார்க்குக்கிட்டேருந்து ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. ஐயோ, என் பாஸ் தான் எனிமீஸ் எல்லாம் கிட்னாப் பண்ணதுக்கு மவுட்டுக்குள்ளே கன்னை விடுவாருன்னு பார்த்தா இவர் சாக்லேட்டு காணாமல் போனதுக்கெல்லாம் மவுட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சும்மா விளையாட்டுக்கு ஒரு சாக்லேட் எடுத்தது தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்கள் சாக்லேட்டு நான் உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி என் சாக்லேட் கொடுக்கவும், உண்மையை சொல்லு ஹயாங் என் சாக்லேட்டில் நீ எடுக்கலைல்ல, ஒரு சாக்லேட் கூட நான் சாப்பிடல. ஆனால் பாவம் நானும் பாஸ் கூட சேர்ந்து நிறைய ஷாப்புக்கு போனேன். ரொம்ப பசிக்குது பாஸ், எனக்கு ஒரு சின்னதாக கூட மில்க் ஷேக் கூட வாங்கிட்டு வரல. உங்களுக்காக தான் சாக்லேட்டாக வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே, ஹவுஸுக்கு போகிறதுக்குள்ளே நான் டெத் ஆயிடுவேனே அப்படிங்கிற மாதிரி இப்படி மார்க்கு பேசுகிறது கேட்டு ஒரு மாதிரி நம்ம மார்க்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து பார்ப்பாரா, ஆகா அவர் பார்க்குற பார்வையே சரியில்லையே, வேறு ஏதாவது பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு நம்மகிட்டே நோட் பண்ணி ஷாக் ஆனோம். நம்மகிட்டே அந்த இதில் பெரிய சைஸில் ஒரு சாக்லேட் இருக்குது. அதை அப்படியே எடுத்து மார்க்கோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு, நீங்கள் டெட்டாலாம் ஆகாண்டா, என் கூட ரொம்ப லைஃப் லாங் என் ஹயாங் மாதிரி பக்கத்துலேயே நீங்கள் இருக்கணும், நீங்கள் டெட்டாலாம் ஆகாதீங்க, இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்கிற மாதிரி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தோம் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம மார்க்கு ப்ளே பண்ணி விளையாண்டவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த சாக்லேட் அப்படியே நம்ம மார்க்கை ஹேண்ட்ஸில் வாங்கினா, சரி பேபி மார்க்கு கூட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டல, ஹவுஸ்க்கு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட சேர்ந்து ஹவுஸ்க்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனோம் ஜங்கு கிட்ட என்ன அங்கேருந்து கிளம்பிட்டாங்களே, சுகாவுமே அதேமாரி நேராக ஜங்கு கூட மேன்ஷனுக்கு கிளம்பி வராரு. நம்ம சுகா உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜிமினா ஜங்குக்கிட்டே எல்லாருமே உள்ளே என்ட்ராயிருப்பாங்க. ஜிமினா வந்து அவரோட ரூமில் தான் இருக்கார். இந்த சுகாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுமே அந்த பிளேஸில் ஹெல்ப் பண்ண வரலையேங்கிற மாதிரி ஒரு கோவத்திலே திங்க் பண்ணிட்டு இருந்தா. சுகா இப்போ என்ன ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகி நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்குள்ளே என்ட்ரான சுகாவை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, உன்ட்ட ஹெல்ப் பண்ணி கால் பண்ணி கூப்பிட்டா இவ்வளோ நேரம் நீ எங்கே போன, உனக்கு இந்த பிளேஸ்க்கு வந்தது பிறகுலேருந்து டைம் இல்லை, ஒரு ஃபீல் இல்லை, உன் பிரதருக்கு என்ன ஆகும் ஏட் ஆகுங்கிற பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி கோமா ஜிமினா திட்டுனா, ஏன் அளவுக்கு டென்ஷன் ஆகுற தான் சேஃபாக ஜொங்குக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜொங்கு கூப்பிட்டு வந்துட்டா நீ எங்கே போன இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதே பிளேஸில் தான் நானும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. ஏன்னா காலேஜுக்குள்ளேயே தான் நீ இருந்தியா? ஆமாம். ஜங்குக்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிறான், ஜங்குக்கு என்ன மாதிரி நடந்துக்கிறானுங்கிறத கண்டுபிடிக்க தான் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு எப்போதுமே கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அவன் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் சரி, நான் சேஞ்ச் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா என்னோடய பிரதர் ஆக்சுவலாக ஜிமீன் உன்னை மாதிரி திங்க் பண்ணுற பர்சன்ட் என்ன மாதிரி திங்க் பண்ணுற பர்சண்டாக இருந்தால் பரவாயில்ல, அவன் ஜங்குக்கு சீட் பண்ணி ஏமாட்டுறான், அவன் ஃபேக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறானுங்கிறது உனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கும் புரிஞ்சிச்சு, டேக்கு புரிஞ்சிச்சா இல்லைல்ல, அப்போ நான் இந்த மாதிரி தான் ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணுவேன். அப்புறம் 2 days மூவ் ஆன் ஆகிருச்சு, இன்னும் 4 days இருக்குது. இந்த 4 daysக்குள்ளே
ஜங்குக்கு இப்போ இருக்கிற மாதிரி தான் டே கூட இருந்தானே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணப்படி பெட்டில் படுக்க வேண்டாம் இந்த சுகாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு காண்டுலேயும் சுகா பக்கத்துலேயே அப்படியே நம்ம ஜிமினாவும் படுக்கிறது இந்த மாதிரி படுத்தா இப்போ நம்ம ஜங்குக்கோட பெட்ரூமில் தான் நம்ம டே சும்மாவே இல்லை நம்ம ஜங்குக்கோட தயசில் உட்காந்தபடி நம்ம ஜங்குக்கோட சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிஸ் பண்ண ஏன் பேபி இந்த மாதிரி கிஸ் பண்ணுறோம் மன்னிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது அது சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணா நீ இப்படிலாம் பண்ணுறத பார்க்க சொல்ல ப்ளே பண்ணுற ஃபீலிங் தான் வருது. ஆனால் என்ன மாதிரி உங்ககிட்ட ப்ளே பண்ணன்னு தெரியலையே எனக்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி இன்றைக்கி மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸில் அவருக்கு டீல் கிடச்சி ப்ராஃபிட் கிடச்சிச்சில அதை டேட்டாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஓஹோ! உனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிச்சா? ப்ராஃபிட்டில் நிறைய சாக்லேட் வாங்கி தருவியா? ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லாமே வாங்கிட்டானே, நாளைக்கு உனக்கு ஹாலிடே தானே? ஆமாம். அப்போ ஹாலிடேக்கு நம்ம எல்லாருமே வெளியே ஜாலியாக ட்ரிப்புக்கு போவோமா? பார்க்குக்கு நம்ம ஃபேமிலியாக போகலாமா? அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நிஜமாலுமா பன்னி நீ என்னை பார்க்குக்கு கூப்பிட்டு போறியா? என் ஹயான் கூட போகிறோமா? ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோமா? அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ இவ்வளோ ஹாப்பியாகிறத பார்க்க சொல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ண போடலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நாளைக்கு நம்ம பார்க்குக்கு போகிறோம் ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கூட தாய்ஸில் உட்காந்தபடியே ஜம்ப் பண்ணுறாரு. பேபி வலிக்கிட்டு லெக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட லெக்லலாம் போய் கிஸ் பண்ணுறாரு. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உன் லெக்கு தானே வலிக்குன்னா அதான் அங்கே கிஸ் பண்ணேன். ஓ அப்படியா? அப்போ இந்த ஹேண்ட்ஸும் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்டணும். அண்ட் ஜங்கு கூட ஃபிங்கர்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஓ இந்த பன்னிக்கு எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் கிஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும் ஆமாம் நான் கிஸ் பண்ணதோட உனக்கு அந்த பெயின்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போது என்னோடய லிப்பு கிட்டையும் லைட்டாக வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லிப்பு கிட்ட வலிக்கானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லிப்பில் தான் நம்ம கிஸ் பண்ண வருவாருன்னு நினச்சோம். சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஃபேஸில் தானே லிப்பு இருக்குது, அதனால சீக்ஸில் கிஸ் பண்ணா என்ன பேபி லிப்பில் வலிக்குன்னா சீக்ஸில் கிஸ் பண்ணுற அது ஃபேஸில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். அப்போ லிப்புக்கு கிஸ்ஸு கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்பினோம். டேயோட ஃபேஸை கப்புனபடி நம்ம ஜோங்க டேக்கு லிப் லாக் பண்ணுறாரு. நிறைய லிப் லாக் பண்ணிவிட்டு டேயை ஹக் பண்ணபடி அப்படியே பெட்டில் பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுட்டான். இந்த மாதிரி டே கூட க்ளோஸாக இருக்க மொமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜோங்க கூட ஹேண்ட்ஸ் ப்ளே ஆக தான் ட்ரை பண்ணுது. பட் டே வந்து சைல்டிஷாக நம்ம ஜொங்கு கூட சீக்ஸை பிடிச்சி கிள்றது ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிள்ற மூமெண்ட்டுக்கும் நம்ம ஜொங்குக்கு வேறு ஃபீல்டில் திங்க் பண்ணால் டேக்கு அது தெரியலல்ல. அந்த தெரியாத இன்னசெண்டாக பிஹேவ் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணணும்னு நினச்சின்னா பேபி பிறகு பயந்துடும் ஜொங்குக். கொஞ்சம் உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இந்த மாதிரி ஜொங்குக்கு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம டேயுமே நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் இன்றைக்கி ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டாருல. அப்புறம் என்ன ஜாலியாக ரெடி ஆகிட்டாரு. ரெடியாகி ஹாலில் மார்க்கு கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா மார்னிங் எழுந்துட்டாலே என் பாஸுக்கிட்டேருந்து நிறைய திட்டு தான் விழுது. எப்போதுமே என் ஜங்குக் பாஸ் தான் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். எப்போ டே பாஸ் இந்த ஹவுஸ்குள்ளே வந்தாரோ என் பாஸ் என்னை திட்டுறதை விட்டுட்டாரு. அதுக்கு பதிலாக இந்த நியூ பாஸ் என்னை திட்டி தீக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே நோட் பண்ணிகிட்டு இருந்தா உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னேன் ஹயாங் இந்த மாதிரி மில்க் ஷேக் எனக்கு ரெடி பண்ணிட்டான்னா அந்த மாதிரி மில்க் ஷேக்கே இல்லைனுங்கிற எனக்கு இப்போவே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் முடிஞ்சிட்ருக்காரு. ஃப்ரிட்ஜை வேணாலும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாஸ் ஸ்ட்ராபெரியே இல்லை. நீங்கள் ஸ்ட்ராபெரியை நான் நிறைய கூடையாக வாங்கி கொண்டு வந்து வச்சாலும் ஒரே செகண்டில் சாப்பிட்ருட்டீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க் எப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இப்போ வேணும், ஸ்ட்ராபெரிஸ் வேணும், என் ஸ்ட்ராபெரிஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நான் ரெடி பண்ணி வைக்க சொன்னேனே எங்கே அது அப்படிங்கிற மாதிரியும் அடம் முடிஞ்சு நம்ம மார்க்கை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி படுத்திட்டு இருந்தேன். ஜொங்குக்கு இப்போ ரூமை விட்டு வெளியே வர மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் நீங்களாவது காப்பாற்றுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால் இந்த மாதிரி மார்க்கை பிடிச்சி படாத பாடுபடுத்திகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹக் பண்ணபடி என்னாச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு மார்னிங்கே எந்த கட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
நீ நீயே நீயே கேளு பன்னி, நீயே கேளு பன்னி, எனக்கு ஸ்ட்ராபெரியே இந்த ஹவுஸில் இல்லையாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டவுட்டில் மார்க்கை நோட் பண்ணா, நீங்களே வேணா பாருங்க, நான் தானே வாங்கிட்டு வந்தேன். டூ டூ பக்கெட்ஸ் மவரை, அந்த கூட மவரை வாங்கிட்டு வந்தோம்ல, ஒன்று கூட பிரச்சனை இல்லை. மேட்ஸ்கிட்ட கேட்டா, டே பாஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் டே பாஸ் எடுக்க விட்டீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் என்னதுடா எடுக்க அலோவ் பண்ணலன்னா நான் பன்னிக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு மிரட்டினாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன மிரட்டினானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டேமா நீ மேட்ஸ் எல்லாரையும் மிரட்டினியா திட்டினியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சேச்சே அப்போல்லாம் நான் எப்படி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணப்படியே ஜங்குக் எனக்கு ஸ்ட்ராபெரி வேணுங்கிற மாதிரி கேட்குறாரு. பார்க்குக்கு போகிற வழியில் நான் மாலில் உனக்கு வாங்கி தரேன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணால் சுகா ஜிமினா ஜேகுப்பும் வயனம் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. சரி போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹை ஃபேமிலி ட்ரிப் அப்போ ஜாலியாக இருக்கும், ஹயாங் வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கோட ஆன்சர் பிடிச்சி இழுக்கிறாரு. நீ இன்னைக்கு அவன்கிட்ட மாட்டிக்கிட்டடா, இன்னைக்கு அவன் சொல்கிற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மார்க்கை நோட் பண்ணா, அப்போ இன்றைக்கி இந்த மார்க்கு போன மாதிரி திரும்ப வரமாட்டான் ஹவுஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பின்னாடியே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். டே வந்து ஜோங்கு கூடயும் மார்க்கு கூடயும் இப்போ சுகா ஜேகப் இருந்தாலுமே அவங்க 2 பேர் கூடயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ரொம்ப க்ளோஸிங்காக இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல சுகாவுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜேகப் கிட்டையும் சுகா கிட்டையும் தான் நம்ம டே இந்த மாதிரி படாத படப்படுத்துவார். இப்போ அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஜோங்குக்கையும் மார்க்கையும் படாத படப்படுத்திட்டு இருப்பார். இந்த மாதிரி பார்க்குக்கு போகிற மூமெண்ட்டை டியா நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜாக்கு ஜான் அவங்க தானே இப்போ நம்ம ஜங்கு கூட எனிமீஸ் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா, டே ஏதாவது பண்ணுங்க. அது மட்டும் இல்லை ஜேகப்புமே அதே பார்க்குக்கு தான் வரான், ஜான் உன்னால் முடிஞ்சால் உன் இனிமே ஏதாவது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி 2 பேர்கிட்டையும் இந்த மாதிரி நாங்கள் இந்த பிளேஸுக்கு தான் வரோங்கிறத சொல்லிடுவா. இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஃபேமிலியை ட்ரிப்புக்கு போகிறாங்களாம். ட்ரிப்புக்கு 2 பர்சன்ஸ் இந்த ஃபேமிலியில் மூவ் ஆன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அக்கெல்லாம் சிரிச்சபடியாக அந்த பிளேஸ்லேருந்து வந்தான். இப்போ கரெக்டாக அந்த பார்க்குக்குள்ளே போயிடுச்சு. அது பெரிய பார்க்காக இருக்குது, நிறைய பிளேஸில் என்ஜாய் பண்ணி விளையாடுற கேம்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா அந்த பிளேஸில் என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி அந்த பிளேஸ் அந்த இதில் நிறைய இது இருக்குது. அந்த பிளேஸில் சில்ட்ரனாக நம்ம டேயும் விளையாடுறாரு. வேறு வழி இல்லாமல் நம்ம ஜிமினாவும் நம்ம டேக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்காரு. இந்தமாரி வீமின் 2 பேருமே சில்ட்ரன்ஸாக அந்த பார்க்கில் என்னென்ன ப்ளே பண்ணுற கேம் இருக்குதோ எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா சுகாவும் ஜேகப்புமே அவங்க 2 பேரும் தனியாக உட்காந்துருந்து என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா வந்து நீ ஜான்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக போகிற, அன்னைக்கு நான் சொன்னோம்ல இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணாதுன்ட்டு, நீ அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து ஜான் விஷயத்தில் தலையிடாத, நீ ஃப்ரீ பண்ணிவிடு, உன்னை ஏதாவது பண்ணிடுவான், டே கிட்ட இனி போக மாட்டான். ஏன்னா ஜங்குக்கு வந்து அன்னைக்கு கீல் பண்ணதுனால டே கிட்ட ப்ராப்ளம் பண்ண சான்ஸ் இல்லை, ஒன்றாதான் ஏதாவது பண்ணுவாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா பயங்கரமாக கத்தி திட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை நம்ம ஜெகுப் கேட்கவே இல்லை. அவனை நான் என்ன பண்ணுறேங்கிறது நீயே பாருங்கயா, இப்போ பயந்துக்கிட்டு இருக்க நீ, அப்புறம் வந்து நீ இந்த அளவுக்கு டேலண்டானு என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பண்ணுறேங்கிற மாதிரி சுகா சொல்கிறத கூட கேட்காம ஜேக்கப் இப்படி பேசுகிறத கேட்டு ஒயன் காண்டாகி, உனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வியாடா, நாங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டியாடா, ஹயாங் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாரு, நானும் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒயன் இதை மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு சுகா பாய்ஸஸ் எல்லாருமே இப்போது சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரே பிளேஸில் ஒரு மாதிரி பெட்ஷீட் மாதிரி விரிச்சிட்டு அதில் அந்த தரையில் அப்படி உட்காண்ட்ருந்து ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு டே அப்படியே எழுந்து ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, பன்னி நான் உனக்கு ஃபீட் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம பன்னியை டாயாகவே ஆக்கிட்டார் போலுக்கு, அவ்வளோ பெரிய மாஃபியா மேனை நான் ஃபீட் பண்ணி விடட்டுமாங்கிற மாதிரி கேட்கவும், வேறு ட்ரெஸ்ஸை வேறு எட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு, இல்லை டைமா ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் நிறைய ஃபீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் ஃபீட் பண்ணி விட்டா நீ சாப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் வேணால் உன்னை ஃபீட் பண்ணி விடட்டுமா, அப்போ நான் உன் டைஸில் வந்து உட்காந்துப்பேன், என்னை உட்கார வச்சுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்கான தைஸ் தானே வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி கீழே உட்காந்துருக்க ஜொங்கு கூட தைஸில் நம்மகிட்டே உட்காந்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணுறாரு. நான் பன்னியோட டைஸில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கிளாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் மார்க்கு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போகிறான். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஹயாங் பன்னி தான் நான் ஃபீட்
பண்ணால் வேண்டான்ட்டான். உங்களுக்கு வேணா ஃபீட் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இல்லை பாஸ், நாங்கள் தான் உங்களுக்கு ஒர்க்கு பண்ணணும், நீங்கள் எனக்கெலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. அது நீங்கள் பன்னிக்கிட்ட தானே சொல்லணும். நீ என்னோட அயான் தானே, நான் வேணா ஃபீட் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி, ஃபீட் பண்ணட்டுமாங்கிற மாதிரி மார்க்கை படாப்படுத்துறாரு. இந்த மாதிரி பண்ண பாஸ் காப்பாற்றுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறத அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கோட சைஸில் உட்காந்து ப்ளே பண்ணி பேபி மாதிரி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல தியா தான் செம்ம கடுப்பாகிறா. இந்த மாதிரி கடுப்பானா இப்போ நம்ம தான் டயத்தில் உட்காந்துருந்துட்டு பண்ணி அந்த பிளேட்டை கொண்டா நான் ஹயாங்க்கு ஊட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி, வாங்கண்ணா நீ யாருக்கும் ஊட்டி விடாண்டா, ஏன் பேபி அமைதியாக சாப்பிடுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. நம்ம டேயுமே சாப்பிட்றாரு.